வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ். ப்ரீமியம் 125cc செக்மெண்ட் இந்தியாவில் இப்போ பயங்கரமாக வந்துட்டு சென்சேஷனலாக காம்படேட்டிவான ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். எல்லா டூ வீலர் மேனுஃபேக்சரர்ஸும் அவங்களோட ப்ராடக்ட் லைன் இப்போ களமிறக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஹீரோவும் அவங்களோட எக்ஸ்ட்ரீம் 125R களமிறக்கி இருக்கிறாங்க. ஸோ 125cc ப்ரீமியம் செக்மெண்ட்னாலே அட்ராக்டிவான ஸ்டைலிங்கு, அதிரடியான ஃபீச்சர்ஸு, நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்டு, எஃபிஷியன்டான என்ஜினு, இந்த மாதிரி ஒரு காம்போவாக வரதான் சொல்லணும். இப்போ வாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் 125Rல என்ன அதிரடியா இருக்கு அப்படின்றத டீடைல்டா அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த பைக்கை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா வந்து பதில் சொல்றோம். சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இப்போ வாங்க எக்ஸ்ட்ரீம் 125R என்னென்ன இருக்கு, எப்படி பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். எக்ஸ்டீரியர் ஸ்டைலிங் பயங்கரமா ரீவேம் பண்ணிருக்காங்க அப்படின்ற சொல்லலாம். பாக்குறதுக்கு இந்த செக்மெண்டோட அடுத்த செக்மெண்ட் மாதிரி எனக்கு பர்சனலா ஒரு 150 160cc செக்மெண்ட் பைக் மாதிரி இருக்கு. நல்லா ஒரு மஸ்குலர் லுக்ஸை கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பான கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இந்த ஹெட்லாம்ப் யூனிட் எனக்கு கவாசாக்கி Z சீரிஸை இன்ஸ்பயர் பண்ணி பண்ண மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஷார்ப்பான ஆங்கிரி லுக்கிங் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் LED யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து சின்னதா 2 DRLs கொடுத்துருக்காங்க. முக்கியமா இந்த ஃப்ரண்ட் ஃபோக்ஸை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து 37mm சங்கி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லயே இந்த ஃபோக்ஸோட சைஸ் வந்து பெருசு அப்படின்ற சொல்லலாம். பைக்குக்கு நல்ல ப்ரெசன்ஸை தரது மட்டும் இல்லாம இது ஹேண்ட்லிங் கேமை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷோவாவோட சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இது பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா MRF-ஓட 90 செக்ஷன் டயர்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்க, பின்னாடி 120 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, அடிக்வேட்டான கிரிப் இது கொடுக்கும் அப்படின்னு தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நோட்டிசபிளான விஷயம், ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ 125cc செக்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லி லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சேஃப்டி இஸ் ஃபார் ஆல், சேஃப்டி இஸ் ஃபார் எவ்ரி ஒன் சொல்லி ஹீரோ வந்து ஸ்டாண்டர்டா சிங்கிள் சேனல் ABS கொடுத்தது ரொம்ப நோட்டிசபிளான வரவேற்கத்தக்க விஷயம். எஸ், எல்லாரும் நம்ம இதே ஸ்ட்ராட்டஜியை எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, சேஃபர் ரோட்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். சேனல்ஸ்லயுமே ஒரு அக்ரெசிவான பல்கியான புட்ச் லுக்ஸ் டிசைன் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா சொல்ல முடியும். ஸோ இந்த டீடைலிங்க பார்த்தோம்னா இந்த டேங்க்ஸ் ரோட்ஸ் முன்னாடி போறதா இருக்கட்டும், இந்த மஸ்குலரான டேங்கா இருக்கட்டும், ஹீரோவோட அந்த பழைய மஸ்குலரான பில்ட் அந்த டிசைனை வந்து திருப்பி கொண்டு வராங்க. எக்ஸ்ட்ரீமோட ஐகானிக் அந்த டிசைனோட ஃபுட் பிரிண்ட் இருக்குது. ஸோ பாக்குறதுக்கு நல்ல ஃபீல் கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட பிரசன்ஸையும் அதிகமா காட்டுது அப்படின்னு சொல்லலாம். பாடி பேனல்ஸ் வந்து அப்படியே ஃப்ரேமை பூஸ்டப் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டியா ஒரு அத்லெட்டிக் அப்பீல் கொடுக்குது அப்படின்ற சொல்லலாம். எஸ், இந்த மஸ்குலரான டிசைன் அப்படின்னாலே முன்னாடி வந்து ஃப்ரண்ட் ஆஃப் ஆஃப் த பைக் வந்து நல்லா மஸ்குலரா சங்கியாவும், ரியர் ஆஃப் ஆஃப் த பைக் வந்து ஸ்லீக்கா இருக்கிறது தான் ஒரு டிசைன் பிலாசபி. ஸோ ப்ராப்பரா இது கிட்டத்தட்ட ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் அளவுக்கு ஒரு டிசைனை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்ல முடியும். சீட்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பிளிட் சீட் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லீக்கா இருக்குது, ஸ்டைல் கோஷன் மட்டும் இல்லாம ஸ்போர்ட்டி டிஎன்ஏவே இது கொடுக்குது அப்படின்ற சொல்ல முடியும். சங்கியான 2 ஹேண்ட் கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பில்லியன் ரைடர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி. டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்லயே ரொம்ப ஷார்ப்பான ஒரு டெயில் செக்ஷன் அப்படின்ற சொல்லலாம். LED யூனிட் கொடுத்துருக்காங்க, ஐகானிக்கா இருக்கு. நத்திங் லைக் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த லைனப்ல பார்த்த மாதிரி இல்ல. இந்த டெயில் டைடி செக்ஷனுமே ப்ராப்பரா கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட் பைக்கோட லுக்ல முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஆங்கிள் இந்த ரியர் சைட் போர்ஷன்ல இருந்து இந்த பைக்கை பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்பீலிங்கான டிசைனா இருக்குது அப்படின்றது கண்டிப்பா சொல்ல முடியும். LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பரான டயர் அக்ரஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ட்ரம் பிரேக் தான் வந்திருக்கு ஆஸ் பர் செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் யூனிட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இருக்கிறதுலே ஸ்டைலிஷான ஒரு எக்ஸாஸ்ட் யூனிட் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லீக்கா இருக்குது, ஃபங்க்ஷனலா இருக்கு அப்படின்றது கண்டிப்பா சொல்ல முடியும். இப்போ இந்த எக்ஸாஸ்டோட ரோர் நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துருவோம். எக்ஸாஸ்ட் நோட் நல்ல ரிஃபைண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த செக்மெண்ட்ல நல்லாவே ஒரு ரிஃபைன்ட் எக்ஸாஸ்ட் நோட் பிளஸ் வைப்ரேஷன்ஸுமே கண்டெய்ன்டா இருக்கு. மோர் ஆஃப் த டீடைல் என்ஜினை பத்தி பேசுறப்ப பார்ப்போம். ஸோ பட்டன்ஸ் நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்ல. ஸோ நல்ல கிளங்கியான பட்டன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. சாலிடான த்ரோ இருக்கு ஒவ்வொரு பட்டன்ஸோட புஷ்லையுமே. இக்னிஷன் ஸ்விட்சை வந்து ஒரே கம்பைன்ட் யூனிட்டா கொடுத்துருக்காங்க இப்ப இருக்க மாடர்ன் டிசைன் லாங்குவேஜ் படி. ஸோ என்ஜின் கில்லு, இக்னிஷன் எல்லாமே ஒரே யூனிட்டா வந்துருது. ஓவராலா இந்த பட்டன்ஸோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ்டா எனக்கு தெரியுது இந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. டிஸ்பிளேவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 160ல பார்த்தா அதே LCD யூனிட் தான். நல்ல டிஸ்பிளே, ஒரு நெகட்டிவ் LCD டிஸ்பிளே, பட் ஸ்டில் நம்பர்ஸ் எல்லாம் கிளியரா லெஜிபிளா தெரியுற மாதிரி பெருசாவே கொடுத்துருக்காங்க. முக்கியமா சொல்லி ஆகணும், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டரும் இந்த டிஸ்பிளேல வரது ஸ்டாண்டர்ட். இந்த 125cc என்ஜின் இதுக்கு முன்னாடி கிளாமர்ல வந்த என்ஜின் தான், ஆனா ஹெவியா ரீவொர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லாவே இந்த என்ஜின்ல வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரீம் 125Rக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அக்ரெசிவான கேம் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ பவர் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஷார்ப்பாக இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவான ஸ்போர்ட்டியான பவர் டெலிவரி தான் இந்த இன்ஜின்லேருந்து இப்போ கிடைக்குது. ஸோ அதுலேருந்து வர வைப்ரேஷன்ஸை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக புதுசாக பேலன்ஸ் ஷாஃப்ட்டும் சைலண்டான கேம் செயினும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இந்த என்ஜின் வந்துட்டு லீனியரா வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ்லாம் கம்மியா ஸ்மூத்தா பவரை வந்து கிளீனா டெலிவர் பண்ற மாதிரி இருக்குது. 11.5 PS ஆஃப் பவரும் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் இந்த பிராண்ட் நியூ 125cc என்ஜின் கொடுக்கும். நோட்டிசபிளான விஷயம், ஷோவாவோட 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ரியர் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்ல எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்றத அடுத்தது பார்ப்போம். லைட் ரீசனபிளா தான் இருக்கு. உங்க ரெஃபரன்ஸுக்கு என்னோட ஹைட் வந்து 5.7, எனக்கு வந்து பிளாட் ஃபுட் பண்ற மாதிரி இருக்கு. நீஸுமே லைட்டா பெண்ட் பண்ற மாதிரியே தான் இருக்குது. ஹேண்ட் பாரோட பொசிஷனுமே நல்ல காம்பாக்டா எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபுட் பேக் வந்து ஒரு பேலன்ஸ்டு மிட் பொசிஷன்ல இருக்கு அப்படின்ற சொல்லலாம். இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டட் ஃபுட் பேக் பொசிஷன். இந்த வியூ பாருங்க, சரியான மஸ்குலரான டேங்க் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போற டேங்க்ஸ் ரவுட்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா டிசைனா இருக்கு. நிச்சயமா அது யூத்துக்குலாம் அப்பீலிங்கா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிஎன்ஏவே வருது. ஸோ ரைட் பொசிஷன், பேலன்ஸ்டு, கம்ஃபர்ட் எட் ஸ்போர்ட்டியா இருக்குன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங்கை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது எனக்கு ப்ராப்பரா ஒரு ஸ்கேல் டவுன் ஆன 160cc எக்ஸ்ட்ரீம் மாதிரியே தெரியுது. சாசி இஸ் ஆல்சோ ஸ்ட்ரைட் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரீம் 160. இதுல நிறைய மாட்ஸ் பண்ணி 125R அரைவ் ஆயிருக்கிறாங்க. எஸ், இதோட ரிசல்ட்டா தான் ஹேண்ட்லிங் நல்ல ஃபன்னாகவும் லைட்டா அஜைலாகவும் இந்த மோட்டார் சைக்கிள் இருக்குது. இந்த சஸ்பென்ஷன் ஷோவாவோட 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ திஸ் இஸ் நாட் அ வெரி ஸ்டிஃப் ஆர் ஓவர் ஷார்ப்பான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்போர்ட்டியான சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. திஸ் இஸ் ஃபேர்லி சாஃப்ட் அண்ட் குட் ஃபன் டு டிரைவ். கண்டிப்பாக ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்றத எந்த விதமான டவுட் இல்லாமல் சொல்ல முடியும். என்ஜினை பொறுத்த வரைக்கும் 11.5 PS, ஆனால் பவர் டு வெயிட் ரேஷியோ நல்லா இருக்கிறனால பெப்பியா ஆஃப் த லைன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸ்ட்ரீட்ஸ்ல ஓட்டுறதுக்கு ஃபன் கேரண்டீட் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வந்துட்டு ஸ்மார்ட்டா வந்து டிராஃபிக்ல கட் பண்ணி ஓட்டுறதா இருக்கட்டும், இன்ஸ்டன்டேனியஸா ஓவர் டேக்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த என்ஜின் ஒத்துழைக்கும் ஈஸியாகவே அப்படின்ற சொல்ல முடியும். பைக்கோட வேல்யூ வந்து என்ஹான்ஸ் ஆகிறது இன்னொரு விஷயம் எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கிள் சேனல் ABS செக்மெண்ட்ல ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க. அது கூடவே இன்டகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்துருது. எஸ், நீங்க ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிங்கனாலும் ரியர் பிரேக்கும் டு அன் எக்ஸ்டென்ட் என்கேஜ் ஆகிற டெக்னாலஜி தான் இன்டகிரேட்டட் பிரேக்கிங். ஸோ இது எல்லாமே நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல ஃபியூவல் எஃபிஷியன்சி 66 km/L அப்படின்றது கிளைம்டு வேல்யூ. ஸோ மோரார்லெஸ் இந்த வேல்யூ கிட்ட அச்சீவ் ஆச்சுனாலே இந்த செக்மெண்ட்டுக்கு, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல வேல்யூ தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஓவராலா எனக்கு இந்த ரைடு ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு ப்ரொபோசிஷனாவே தெரியுது. ஸோ ஓவராலா ஆல் நியூ ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. யங் பையரா இருக்கேன், என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பைக் வாங்குறேன், எனக்கு ஈஸ் ஆஃப் யூஸ் இருக்கணும், ப்ராக்டிகாலிட்டி இருக்கணும், ஸ்டைல் கோஷன்ட் இருக்கணும், ஸோ டெக் இருக்கணும், சேஃப்டி இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே அதிரடியான ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கணும், ப்ரைஸிங் ரொம்ப ரொம்ப ரைட்டாக இருக்கணும், பார்க்கறதுக்கு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா நிச்சயமா இந்த பைக் என்னோட மைண்ட்ல, என்னோட லிஸ்ட்ல இருக்கும் அப்படின்றது எந்த விதமான டவுட்டும் இல்லை. வெல், ஹீரோ இட்ஸ் கிளியர்லி அ குட் ஜாப், ஈவன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லுவேன். இந்த செக்மெண்டோட ஸ்டாண்டர்ட்ஸை எடுத்துட்டு போறாங்க அடுத்த லெவலுக்கு. இதுதான் ஒரு ப்ராக்ரெசிவான விஷயம் எந்த ஒரு பிராண்டா இருந்தாலும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நியர்பை ஹீரோ ஷோரூம்ஸ்ல போய் இந்த பைக்கை பாருங்க, டெஸ்ட் டிரைவ் எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீல் என்ன, தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ சீக்கிரமா உங்களை அடுத்த வெஹிக்கிளோட வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் ரைட் சேஃப்லி அண்ட் ரைட் ரெஸ்பான்சிபிலி.